இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்பொழுதே தேர்ந்தெடுக்கப்பட்டார். கருணாநிதி மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானார். திரு கருணாநிதி உயிரோடு இருக்கின்ற வரை அவர் திரு ஸ்டாலினை நம்பவில்லை, திமுக தலைவராக்கவில்லை. 2 ஆண்டு காலம் திரு கருணாநிதி அவர்கள் வெளியே வர முடியாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்தார். பேச முடியாத நிலைமை. அப்ப கூட ஸ்டாலினை நம்பி கட்சி கொடுக்கல, செயல் தலைவராக தான் ஆக்கினார். செயல் தலைவராக தான் திரு ஸ்டாலின் திமுகவுக்கு ஆக்கினார் ஒழிய திமுக தலைவராக்கல. திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராகிறார். அப்படி திரு கருணாநிதியே நம்பாத ஒரு நபர் என்றால் அது ஸ்டாலின் தான்.